பார்தனில் அதனை பின்னும் பகர்ந்தனை எட்டிரண்டாய் கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கூடியாய் பிரித்தாய் போற்றி. நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்ன ஆகும் என்பது ஆய்ந்து தேடுகின்ற தேற்றமுடையவனே மனு. முதல் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், ஆனா பிறந்தாலும் நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம கடைசி முடிவுல என்ன ஆகும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். இதை கற்பிக்கும் கல்விதான் கல்வி. காலமெல்லாம் இவன் மனித உணவை தின்று வந்தாலும் இந்த எண்ணம் வராத வரைக்கும் நரன்தான். காலம் பூரா மனுஷன் சாப்பிடறத எல்லாரும் சாப்பிடுறோம், ஆனா என்னைக்காவது அந்த எண்ணம் வருதானா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல அழிபொருள் ஆசைக்கிட்டே நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த எண்ணம் வராது. அது என்ன வராத வரைக்கும் நம்ம எல்லாம் நரன்தான். ஆனால் இந்த எண்ணம் வந்தால் மனோ ஆவான். ஆணவம், கண்வம், மாயை என்கின்ற முப்பாலிலேயே வாழ்பவன் முப்பாலுக்கு எப்போது போவான்? மனித நித்தியனாகையால் இவன் அழிவதே இல்லை. மனிதன் அழியவே மாட்டான். செத்து போயிடான்னு சொல்லிடுறாங்க. செத்து போனா கூட அழியறது இல்லை. அழிந்து போவதற்கென்று இவனை படைக்கவில்லை. ஒன்று பரமபதத்திற்கு நித்திய மகிழ்ச்சியோடு எக்கோடி காலத்திற்கும் வாழ வேண்டும், அல்லது நரகத்தில் நிரந்தர அவஸ்தையை கொண்டு இருக்க வேண்டும். மற்றைய படைப்புக்கெல்லாம் அழிந்து போகும், ஆனால் மனிதன் மட்டும் அழியவே மாட்டான். மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிடும். நித்தியமான அறிவு எங்கே இருக்கிறது என்றால் இந்த அனித்திய தூலத்தில் தான் இருக்கிறது. இந்த தூலம் நிரந்தரமாக நிற்பதில்லையே. நம் முன் இருக்கும் அறிவு தூலம் என்றைக்கும் அழியாது. அந்த நித்திய தூலத்தில் புகுந்து கொள்வதற்கு அருகதை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பிரணய ரூபம், பிரணவ தூலம் எங்கே? அதை பெறவேதான் நாம் வந்தோம். நீதி என்னும் பொருளான மனுக்கூலத்தை நித்தியனும் நித்திய தீர்க்கே படைத்தான். நம்ம நித்தியனா இருக்கிறதுக்கு தான் படைச்சது. மனிதன் நித்தியன், அவன் எக்கோடி காலமும் இருந்து வாழ வந்தவன் என்று அவனுக்காகவே இந்த பிரம்மாண்டமான உலகத்தை உண்டாக்கி 1008 அண்டங்களையும் படைத்து உலகத்தில் நீ பார்க்கும் அத்தனையும் அனித்தியம், ஆனால் மனுத்தலை மட்டும்தான் நித்தியம். இது அழிந்து போகிறது என்றுதான் எல்லோருடைய நினைப்பும். அது அழிவதே இல்லை. அழகையாய் போய் நரகத்திலே அல்லது சொர்க்கவாசியாய் பரமபதத்திலோ எப்பொழுதும் இருக்கிற பொருள். நம்மால் ஒரு முள்ளுமுடை கூட செய்ய இயலாது. இறைவனால் படைக்கப்பட்டதை நாம் கையில் எடுத்து வழங்குகிறோம். இப்படி கையாளாகாத நமக்கே இந்த காருண்யம் என்ன வருகிறது? அந்த எண்ணம் யாருடையது? இறைவன் தந்ததுதானே. அப்படி இருக்க மனிதனுக்கு என்று 1008 அண்டங்களையும் படைத்த இறைவன் அவன் அழிநரகத்திலே போய் துன்பப்படுவதை விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்படி இருக்க இவன் நரக அழிவிற்கு போவானாகில் படைத்தவனுக்கு எவ்வளவு வியாகுலமாக போகும், அவமானமாக இருக்கும். நிச்சயமாக மனுக்களை மனிதர்கள் வரும் பரமபதத்திற்காகவே இறைவனால் படைக்கப்பட்டார்கள். ஆகையால் யாவரும் இப்போதே நித்திய உடல் எடுத்து அந்த நித்திய தூலத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும். அதுவே சர்வேஸ்வரனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாகும். மனிதனுக்கு தந்து இருக்கின்ற பேரறிவானது மற்ற எந்த படைப்புகளுக்கும் இல்லவே இல்லை. எப்படி என்றால், நமக்கு 1000 ரூபாய் இருந்தால் கேவலன்னு நினைப்போம். ஆனா 2000 ரூபாய் இருந்தாலும் அது காணலன்னு நினைப்போம். 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் எப்படி காணல். இப்படியே மேலே மேலே ஆசைகள் வளர்ந்து கொண்டு போகிறது. இப்படி மேலே மேலே போகும் எண்ணம் எறும்பு முதல் யானை வரையிலும் உள்ள 84,100,000 ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு ஜாதிக்காவது வருவது உண்டா?
இல்லையே. நம்ம மனசு தானே நிக்கிறோம். எந்த ஜாதிக்காவது இப்படி நமக்கு காசு வேணும் படம் வேணும் சொல்லி ஏதாவது நினைக்கிறது இல்ல. இந்த எண்ணம் உனக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற உன்னத பிரணவ பொருளை உனக்குள்ளாகவே வைத்து இறைவன் படைத்திருக்கிறார். இந்த உன்னத பொருளை நமக்குள்ள வச்சு படிக்காட்டினா ஆசை இருக்கவே செய்யாது. அதை படைச்சதுனாலவே நமக்கு இந்த ஆசையெல்லாம் வருது. சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கார்ல போறவேன்னா பார்ப்பேன், அதை விட பெரிய கார் வாங்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு மேல ஒரு ஆசை தான் வருது. ஆனா எப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணம் நமக்கு சும்மாவா வந்தது? அந்த பிரணவ தேகத்தில் இருந்து தானே வந்தது. இப்படி யோசிக்க யாருக்காவது வருவதா? வராது. அந்த பிரணவ தேகத்தில் இருந்து வரும் கூதால் தான் இவனுக்கு இந்த எண்ணம் வந்தது. இறைவன் நமக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறார். நாம் முதலில் சொன்னமே, அந்த ஜீவ குகையில் கட்டுப்பட்டு இருக்கிறார். அதுவே நமக்கு இவ்வாறான எண்ணம் வருகிறது. ஆகையால் நாம் எல்லோரும் நம் ஜீவ குகையில் இருக்கும் அந்த ஜீவனை பார்க்கிறதா, பார்க்க முடியுமா என்ற நினைவில் இருக்கின்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இக்கடத்துக்குள்ளே அளப்பதற்கரிய இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் குடியேறினால் ஜீவ உலகில் இருந்து பழகலாம். நமக்குள்ள வந்த சுண்டு விரல் தெரியும் அல்லவா, அதில் உள்ள நகம் தெரியும் அல்லவா, நகத்தில் உள்ள நரம்பு தெரியும் அல்லவா, அதே போலதான் அந்த நித்திய உலகு தெரியும் போது ஜீவனும் பிரச்சயமாக விளங்கும். ஜீவன் நித்திய பொருளாயிற்றே, அலட்சியப்படுத்தக்கூடிய பொருள் இல்லையே. அதை தெரிந்து கொள்ள ஏன் ஆசைப்படவில்லை? நாம் ஆசைப்பட்டோம், நீங்களோ அடேங்கப்பா அறிவை பார்க்கிறதா என்ற உலகத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். எழுந்து போய் பாருங்க, பார்க்கலாம். பகவத்கீதை எங்கே உண்டாயிற்று? போர்முனையிலே துரியோதன இருக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் நடந்த யுத்த களத்தில் அல்லவா அது உண்டாயிற்று. வீட்டில் அல்லவே கொலைகளத்தில் தானே பகவத்கீதை உண்டாயிற்று. ஆம், நம்புறா போல இருக்கு இல்ல. அந்த கொலைகளத்திலே இவ்வளவு சுலோகங்களையும் படித்துக் கொண்டே இருந்தாரே, எதிரிகள் இவர் படிப்பதை பார்த்து கொண்டா இருந்தார்கள். எதிரியுடைய தலை இவர் படித்துக் கொண்டே இருந்தார்கள். எதிரியுடைய தலை தன்வாளுக்கு இறை, தன் தலையானது எதிரியின் வாழ்முனைக்கு இறை என்று ஒருவரோடு ஒருவர் பொருதி முட்டி மோதுகின்ற தருணத்திலா இவ்வளவு பெரிய கீதையை படித்துக் கொண்டிருந்தார். அங்கு படித்து போதிக்க முடியாது என்று நன்றாக தெரிகிறதல்லவா. அப்போது பகவத்கீதை பொய்யா? இல்லையே. பகவான் பகவத்கீதையை உபதேசித்தது சத்தியம். பின் அந்த செயலுடைய பகவத்கீதை எங்கே இருக்கிறது? உலகத்தில் பவக்கோள் தலையெழுத்து வருங்காலத்தில் நான் வருவேன் என்ற ஒரு சத்திய வார்த்தை அந்த கீதையில் இருக்கிறதல்லவா. ஆம், சாவாது பிறவாது தனிமுதலாய் இருந்த நான் ஆவாயில் உலகுபடும் அழிதுயர் யார் தீர்ப்பதற்கு நோவாது நின்றே என் மாயையினால் மெய்யே போல் ஓவாது வந்து பிறந்திடுவேன் யுகந்தோறும் யுகந்தோறும் என்று பகவான் கூறியுள்ளதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா. இந்த காலத்திலும் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும் என்றால் இன்று தொடங்கியாவது தேடுங்கள். பகவானின் கீதை என்னால் பற்குணர் தமக்கு ஈந்து யுகம் யுகம் வந்து கீதை உங்களுக்கு தருவேன் என்று ஜகந்தனில் உற்ற வாக்கு தாமெங்கே புலங்குதென்று இகந்தனில் தேடுவார்கள் இவர்கள் மெய் மனத்தராமே. இந்த நீலமேக சாமலவல்ல பிரான் அவர்கள் உருமொழி கீதையாகிய மெய்கீதையை 6 பேருக்கு கீழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறை காலம் அவர்கள் பிரயாசைப்பட்டும் தங்கள் தயாரை சேர்த்து 7 லோகத்திலே தான் இதை செய்து வைக்க முடிந்தது. இப்போது பவக்கோல் மிஞ்சி நிற்கின்ற காலமாக இருக்கிறது. பகவான் கீதையில் சொல்லபடி இந்த காலத்தில் வந்துதானே இருக்க வேண்டும். அவர்கள் எங்கே வந்து இருக்கிறார்கள் என்று நான் நன்மனத்தவர்கள் தேடாமல் இருக்கலாமா?
இன்றைய தினத்தில் இருந்து நீங்கள் எல்லோரும் இந்த எண்ணத்திலே வாழ வேண்டும் என்றேதான் நாம் இதை சொல்லுகின்றோம். நீங்கள் தேடினால் இந்த அரிய சந்திப்பு கட்டாயமாக இருக்கும். இறைவனின் திருநாமம் என்ற தலைப்பிலே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யரின் சீடர்கள் காலத்தில் இருந்து வழி வழியாக வழங்கி வரும் ஒரு சிறுகதை. வெகு காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை பிராமணன் ஒருவன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக தெய்வ பக்தி கொண்டவனாக, நல்லொழுக்கல் நிரம்ப பெற்றவனாக, ஏழைதானே, அவன் பொருளாசை இல்லாதவன், போதும் என்ற எண்ணம் கொண்டவன், தமக்கு சொற்ப வருவாயை கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தான். தன்னால் இயன்ற மட்டிலும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தான். சாதுக்களுக்கும் தொண்டு செய்து வந்தார். இவ்வாயிலாக அவனுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது. ஆனால் பிராமணனின் மனைவி பிராமணனின் குணங்களுக்கு நேர்மாறானவள். அவளுக்கு போதும் என்ற மனநிலைக்கும் உள்ள தூரம் மிக அதிகம். அவள் மேலும் மேலும் பணம் சேர்க்க வேண்டும், உலக வசதிகளை பெருக்கிக் கொண்டு சுகபோக வாழ்விற்காக வாழ வேண்டும் என்று கனவு கண்டாள். தனது விருப்பப்படி ஆடம்பர செலவுக்கு போதுமான பணம் இல்லாத நிலையில் அதிகமாக பணம் சம்பாதிக்கும்படி கணவனை அவள் தொந்தரவு செய்து வந்தாள். கணவன் தனது எளிய உணவிற்கும் உடைக்கும் போதுமான செல்வத்தை ஆண்டவன் தந்திருக்கிறார், அதற்கு மேலும் ஆசைப்படாதே என்று மனைவியிடம் நயமாக எடுத்து சொன்னார். ஆனால் அவன் சொன்னது எதுவுமே அவள் காதில் வாங்கவே இல்லை. அவள் தன் சொல்வதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளுடைய நச்சரிப்பு பிராமணனுக்கு நரக வேதனையை தந்தது. ஒரு சமயம் பிராமணன் வாழ்ந்து வந்த ஊருக்கு ஒரு துறவி வந்து தங்கினார். மக்கள் திரளாகவே வந்து அவரை தரிசனம் செய்து வந்தார்கள். இவரிடம் அற்புதம் நிறைந்ததும் பல சித்திகள் இருப்பதாக ஊரில் செய்தி பரவியிற்று. பிராமணனின் மனைவி நம் ஊருக்கு வந்துள்ள துறவியை போய் மக்கள் பிரமாதமாக பேசிக் கொள்கிறார்கள், அவரிடம் பல யோக சக்திகள் இருக்கின்றனவா, நீங்கள் சென்று அவரிடம் நமது வறுமை நீங்க வழி ஏதாவது செய்யும்படி கேளுங்கள் என்று கணவனை அரித்து கொண்டே இருந்தார். பிராமணனும் தயக்கத்துடன், நான் சாதுவிடம் பணத்துக்கு வழி செய்யுங்கள் என்று எப்படி கேட்க முடியும்? விவேகம், வைராக்கியம், பக்தி, ஞானம் ஆகிய தெய்வீக பண்புகளை பெற ஆசீர்வதிக்கும்படி ஒரு சாதுவை கேட்பதுதான் நியாயமானது, முறையானது. அவரிடம் சென்று உலகியல் விஷயங்களை பற்றி பேசுவதும் உலக ஆசைகளை நிறைவேற்றும்படி கேட்பதும் ஒரு சிறிதும் பொருத்தமற்றது என்று இதமாக எடுத்து சொன்னான். ஆனால் பிராமணனின் அறிவுரைகளை எதையுமே அவன் மனைவி பொருட்படுத்த தயாராயில்லை. பண ஆசை எனும் பைத்தியம் பிடித்து விட்ட அவள் சாதுவிடம் சென்று தான் சொன்னதை அப்படியே சொல்லுங்கள் என்று பிராமணனை விரட்டு விரட்டு என்று விரட்டினான். அந்த ஆளுக்கு வேற வழி இல்லை, போயிட்டார். போய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானப்படுத்த வேறு வழியற்ற நிலையில் பிராமணன் தன்மானத்தை துறந்து வேண்டாவிருப்பாக சாதுவின் இருப்பிடத்திற்கு சென்றார். சாதுவின் முன்னிலையில் அவன் மௌனமாக உட்கார்ந்து இருந்தான். மனைவி சொன்னதை சாதுவிடம் சொல்லவே அவன் மனம் கூசிற்று. தயக்கத்துடன் நீண்ட நேரம் அவன் அங்கேயே அமர்ந்து இருந்தான். இறுதியில் அந்த சாதுவே அவனிடம் பேசினான். அன்பனே, உன் மனதில் எதையோ வைத்துக் கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கின்றாயே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள் அப்படின்னு சாமியாரே கேட்டிருக்காரு. சும்மாவே உட்கார்ந்துருக்கானே புலனே இருக்கானு. அப்ப என்ன சொன்ன பிராமன், சாமி, தாங்கள் யோக சக்தி வாய்ந்தவர் என்றும் அதன் மூலம் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்றும் என் மனைவி கூறுகிறார். நாங்கள் ஏழைகள், தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றும் மாயக்கல் கிடைத்தால் எங்கள் வறுமை தீர்ந்துவிடும், செல்வத்துள் கொளிக்கலாம் என்று என் மனைவி நினைக்கிறார். அப்படிப்பட்ட மாயக்கல்லை தாங்களிடம் இருந்து பெற்று போகவே இங்கு வந்தேன் என்று வெட்கத்துடன் தெரிவித்தார். பிராமணர் சொன்னதை கேட்ட சாது, ஓ இதுதானா விஷயம், நீ சொன்னதை போன்று ஒரு கல் என்கிட்ட இருந்துச்சு, நேத்து தான் ஊர்கோடியில உள்ள ஒரு சாக்கடையில வீசிட்டு வந்தேன், வேணா நீ போய் அதை தேடி புடிச்சு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன சாது குறிப்பிட்ட அந்த சாக்கடைக்கு விறுவிறுன்னு நேர போறாரு. கல்லுதான் முதல்ல முக்கியம், ஏன்னா பொண்டாட்டி வீட்டுக்குள்ள விடமாட்டான்ல. அதனால எப்படின்னா, பிராமணத்தின் அவசர அவசரமாக இங்கும் அங்கும் தேடிய பிறவி ஒரு முக்கோண வடிவத்தில் பிரகாசம் பொருந்திய ஒரு கல் கிடைத்தது.
இதுதான் சாது குறிப்பிட்ட மாயக்கல்லாக இருக்க வேண்டும் என்று யூகித்தான். அந்த மாயக்கல்லின் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து தொட்டு பார்த்தான். அது உடனே தங்கமாக மாறிவிட்டது. பிறகு அவன் மாயக்கல்லுடன் அந்த மகானிடம் எதிரில் சென்று அமர்ந்தான். சுவாமி, தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றக்கூடிய கல்லையே நீங்கள் அற்பம் என்று கருதி இதை நீங்கள் தூக்கி எறிந்திருக்கிறீர்கள் என்றால் இதை காட்டிலும் மிக உயர்ந்த பொருள் உங்களிடம் இருக்கும் என்றுதானே அர்த்தம். அதை நான் தெரிந்து கொள்ளலாமா சாமி அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா தொட்டதெல்லாம் தங்கமாக்குற கல்லையே சாக்கடையில தூக்கி எரிஞ்சவருக்கு அப்ப இதை விட ஒரு பிரசித்தமான ஒரு இது இருக்குல்ல, என்ன தெரிஞ்சுக்கலாமா சாமி? சாது அவரிடம், அன்பனே, நீ நினைப்பது உண்மைதான். இந்த மாயக்கல்லை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்ததாக ஆண்டவனின் திருநாமம் என்னும் மிக மிக உயர்ந்த பொருள் என்னிடம் இருக்கத்தான் செய்கிறது. அதை மிகுந்த மனநிறைவுடன் உனக்கு தரவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதை பெறுவதற்கு உரிய போதுமான பரிபக்குவத்தை உன் மனைவி அடையவில்லை. நீ அடைஞ்சிருக்க, ஆனா நீ உன் மனைவியும் வந்து சேர்றதா உன் மனைவி அடையவில்லை. அவள் உலகியல் இருப்பிடமாக இருக்கிறாள். அவளிடம் சென்று இந்த மாயக்கல்லை கொடுத்து விட்டு பிறகு நீ என்னிடம் வரலாம். அந்த மாயக்கல்லை விட எல்லா விதத்திலும் உயர்ந்ததான ஆண்டவனின் திருநாமத்தை உனக்கு மகிழ்ச்சியுடன் தருகிறேன் என்று தெரிவித்தார். பிராமணன் உலக மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் செல்வங்களை எல்லாம் தரக்கூடிய மாயக்கல்லை விடவும் உயர்ந்தது ஒப்பற்றதுமாகிய உயர்வற்ற உயர்ந்த பொருளாகிய ஆண்டவனின் திருக்கரத்தை அந்த மகானிடம் பெற முடிவு செய்தார். துறவியின் யோசனைப்படி பிராமணன் மாயக்கல்லை மனைவியிடம் கொடுத்துவிட்டு திரும்பினான். அவன் வீடு வாசல்கள் மனைவியையும் துறந்தவனாக சாதுவிடம் வந்து இருந்தான். தம் முன்னால் வந்து நின்ற பிராமணனுக்கு அந்த சாது உலக இன்பங்களையும் செல்வங்களையும் விட ஆண்டவனின் திருநாமம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை விளக்கினார். பிறகு ஆண்டவனின் திருநாமத்தை தந்து அருள் புரிந்தார். பிராமணன் சாதுவிடம் பெற்ற திருநாமத்தை எந்த நேரமும் ஆர்வத்துடன் ஜபித்து வந்தான். அது காரணமாக அவனுக்கு ஆண்டவனின் தரிசனம் கிடைத்தது. முடிவில் அவன் அச்சங்களும் அல்லாலும் பந்தங்களும் காரணமாக பிறவி சூழில் இருந்து அறவே விடுபட்டான். கடலை அடையும் நதி போல ஆண்டவனிடம் இரண்டரைக்களுக்கும் முக்தி நிலையை பெற்றார். அதுபோலவே நாமும் எந்த நேரமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மூலமந்திரம், தெய்வ தோத்திரம் இதை சதா நம் நாவில் எழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். அருமையான ஒரு கருத்து.